வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. தென்காசி மாவட்டம் கூட சொல்ல முடியாது. தமிழகத்திலே ஒரு பிரபலமான சுற்றுலா தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றாலம். குற்றாலத்துல அந்த அருவி தான் ஃபேமஸ். இந்த அருவியில குளிர்க்கிறதுக்காகவே தமிழ்நாடு முழுக்க இருந்து டூரிஸ்ட் பயணிகள் எல்லாம் வருவாங்க. இந்தியா முழுக்க இருந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த 3-4 மாசம் மட்டும் தான் அதுல ஃபேமஸ். அங்க ஒரு பிரபலமான கோயில் இருந்தா கூட குற்றாலம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்த அருவி, மெயின் அருவி தான். அங்க ஏகப்பட்ட அருவிகள் இருந்தா கூட அந்த மெயின் அருவி தான் எல்லாத்துக்கும் ஹைலைட் ஆனது. அங்க குளிக்க விரும்புறதுக்கு ஆசைப்படாத மனிதர்கள் இல்லைன்னு சொல்லலாம். சீசன் ஆரம்பிச்சாச்சு. நேற்று நைட்டு சாரல் விழ ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிச்சு. குற்றாலம் மெயின் அருவியில தண்ணி விழுற வீடியோக்கள்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இந்த சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முன்னாடி நம்ம இந்த ஏரியாவில் உள்ளவங்க, வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நைட்டு விடிய குளிப்பாங்க. இந்த நைட் நேரத்துல நிறைய டீன் சாப்பிட்டுலாம் குடிப்பாங்கன்னு சொல்லலாம். அங்க போய் குளிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்பவுமே வருஷம் முழுக்க எப்போ அந்த குற்றால சீசன் ஆரம்பிக்கும்னு சொல்லி காத்திருப்பாங்க. விடிய கிடந்த மணிக்கணக்கா குளிப்பாங்க. அதெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிச்சாச்சு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குற்றால சீசன் இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியில போய்கிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா குற்றாலத்துல மெயின் அருவியில அந்த பெரிய ஆர்ச் ஒண்ணு கட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான ஆர்ச்சி. அந்த ஆர்ச்சி ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பலமா இருந்தது. தண்ணி எவ்வளவு தண்ணி விழுந்தாலும் சரி, எவ்வளவு பாறைகள் அது மேல இருந்து விழுந்தாலும் சரி, அந்த ஆர்ச் சேதமடையாம சூப்பரா இருந்தது. அந்த அந்த குற்றாலத்துக்கு அழகே அந்த ஆர்ச் தான் வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஆர்ச் இடிச்சு எடுத்துட்டாங்க. இடிச்சு எடுத்துட்டு இப்போ சுற்றுலா மேம்பாட்டு கழகத்து மூலமா அதுல பெரிய ஆர்ச் நிறைய மக்கள் நிறைய குளிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு திட்டத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்ச காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா ஆயிடுச்சு. இதுக்குள்ள கட்டி முடிச்சிருக்கணும். இப்போ சீசன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகக்கூடிய கண்டிஷன்ல தான் இருக்கு. ஜூன் மாசம் ஜூலை மாசம் உச்சக்கட்டத்துல இருக்கும் சீசன். தண்ணி விட ஆரம்பிச்சாச்சுனாலே அது வேலை பார்க்க முடியாது. சீசன் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி விட ஆரம்பிச்சாச்சுனாலே அதை பண்ண முடியாது. கீழே பேஸ்மெண்ட்டை மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த ஆர்ச்சில் உள்ள தூண்கள்லாம் கட்டணும், இன்னும் ஆர்ச் எல்லாம் கட்டணும். இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வருஷம் சீசன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் விட ஒரு பேரிடியா மதுரை ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக எந்த விதமான பணிகளும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வேற தடை விதிச்சிருக்காங்க. அது ஜூன் மாசம் வரைக்கும் அந்த கேஸ் தள்ளி வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குற்றாலம் மெயின் அருவி, அந்த அருவிக்கு உள்ள பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் இருக்கும். அந்த பாறைகள் சிலைகள்லாம் இருக்கும். இதை நம்ம சீசன் நேரத்துல தண்ணி விடக்கூடிய நேரத்துல போனா பார்க்க முடியாது. குற்றாலத்துல தண்ணி இல்லைன்னா பாறை மட்டும் தான் பாட்டு படிக்கும் சொல்லி அந்த பாறைகளா இருக்க முடியும் நேரம், தண்ணியே இல்லாம இருக்கும்போது நேரம் பாத்தீங்கன்னா அந்த பாறைகள்ல அவ்வளவு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். எல்லாமே 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட சிற்பங்கள். ஆரம்ப கட்டத்துல புராண காலத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லாங்க. அப்போ அது ஒரு பொழுதுபோக்கு இடமா இல்ல, ஒரு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அங்க விடக்கூடிய தீர்த்தத்தை இறைவன் மேல விழுத மாதிரி அது ஏற்பாடு பண்ணி நிறைய சிற்பங்கள்லாம் அதுல செதுக்கப்பட்டிருக்கு. சிவலிங்கங்கள், நிறைய உருவங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. அந்த சிலைகளை சேதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேஸ் போட்டிருக்காரு மதுரையில. அதன் அடிப்படையில மதுரை ஹைகோர்ட் இந்த பணிகள்லாம் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வேற போட்டிருக்கு. அதனால இவங்க வேற ஸ்லோவா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இப்போ கோர்ட் வேற ஆர்டர் போட்டாச்சு. அதனால அதுல இந்த பராமரிப்பு பணிகள், அந்த ஆர்ச்சி எதுவுமே கட்ட முடியாது. ஆர்ச்சி இல்லைன்னா மெயின் அருவியில குளிக்கவே முடியாது. ஏன்னா அது தண்ணி விழுந்து போகக்கூடிய இடம். அதுல ஒரு நபர் சாதாரணமாவே நிக்க முடியாது. கம்பியை பிடிச்சிட்டு நிற்பாங்க. இப்ப அந்த கம்பி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அந்த பாறைகளை ஓட்ட போட்டு இந்த கம்பிகள்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்ச்சை ஜாயின் பண்றதுக்காக கம்பிகள் எல்லாம் பாறையை ஓட்ட போட்டு அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. இப்ப அதெல்லாம் உடைச்சு எடுத்துட்டாங்க. இவங்க எடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஆர்ச்சி பலமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பாறைகள் எல்லாம் உடைக்கிறாங்க, சிவலிங்கங்களை உடைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கேஸ் போட்டதுனால மதுரை ஹைகோர்ட் அதை தடை பண்ணிட்டாங்க. இப்போ சீசன் வேற ஆரம்பிக்க போகுது. ஒரு சில நாட்கள்ல கிட்டத்தட்ட இப்போ ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இது தண்ணி விட ஆரம்பிச்சாச்சு. இல்லை ஜூன் மாசம் முழுக்க சீசன் நல்லா கையா இருக்கும். அதில் இந்த வருஷம் பிடிக்க முடியாது. அதுல எதுவுமே பிடித்தர இல்லாம பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏற்கனவே அந்த பீம் எல்லாம் கட்டி விடுறதுக்காக நிறைய கம்பிகள் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அதுல யாரும் போய் விட்டுட்டாங்க. அது வேற உயிர் பலிய வாங்கக்கூடிய இடமா மாறிடும். இந்த வருஷம் சீசன்ல குற்றாலம் மெயின் அருவியில குளிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. இப்போ பழைய குற்றாலம் போலான்னு பாத்தீங்கன்னா அங்க புதுசா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு அந்த அருவி போயிடுச்சு. அவங்க அந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போனா ஒரு நபருக்கு 20 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசா வேற அவங்க அறிவிச்சிருக்காங்க.
அந்த பழைய குற்றாலத்துக்குள்ள நீங்க போனாலே ஒரு நபருக்கு வந்து 20 ரூபா கட்டணும். அதே மாதிரி சுற்றுலா வாகனங்கள்லாம் முன்ன மாதிரி வந்து பழைய குற்றாலம் வரைக்கும் வந்து போக முடியாது. நிறைய பேர் வந்து லோக்கல்ல வந்து பைக்கு கார்கள் எல்லாம் போவாங்க. மெயின் அந்த அருவிக்கரை வரைக்கும் வந்து போய்க்கலாம். ஆனா இனி வந்து நீங்க வாகனங்கள் தனியார் வாகனங்கள் எதையுமே வந்து மேல பழைய குற்றாலத்துக்கு வந்து கொண்டு போக முடியாது. வனத்துறை வாகனங்கள்ல தான் நீங்க வந்து டிராவல் பண்ணி போய் ஆகணும். 20 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க ஒரு நபருக்கு வந்து. ஒரு சில நபர்கள்லாம் போகலாம் கட்டலாம். கூட்டமா ஃபேமிலியோட போகும்போது அது ஒரு பெரிய செலவினங்களா தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால குற்றாலம் அப்படிங்கிறது வந்து ஏழைகளுக்கான ஒரு இடமா இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னுடைய உருவத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன டாபிக் பேசலாம்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பத்தியும் பேசலாம்.